இன்னைக்கு காளாமை வகுப்பில் ஒரு பாட்டில் ஒன்று பார்ப்போம். இந்த அவர் யமகண்டம் பாடும்போது அவர் ஒரு புலவர் கேட்டாராம், பூனைக்கு 6 கால் பாடு பார்க்கலாம் அப்படின்னாராம். பூனைக்கு 6 கால் அப்படின்னு பாடுன்னாராம். முடியுமா? பூனைக்கு இருக்கிறது 4 கால், 6 கால்ன்றது இல்லாத சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா? அதை கேட்ட உடனே காலை புலவர் சிரிச்சாராம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப மட்டமான கேள்விகள். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு பூனைக்கு 4 கால் தான். ஆனால் நீங்கள் பூனைக்கு 6 கால் இருக்கு, 6 கால்னு பாட சொல்கிறீங்க, நான் பாடுறேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன அதே அந்த வார்த்தையை அப்படியே பூனைக்கின்னார் இல்லையா, அந்த பூனைக்கின்றதை மட்டும் எடுத்துக்கிறார். பூனைக்கு பூனைக்கு தானே, பூனைக்கு தானேன்னு கேட்டு பூனைக்கு இக்கி சேர்த்துட்டார். பூனைக்கு இக்கி, பூனைக்கு இக்கி, அப்படி பூனைக்கு 6 கால், பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதுவே, மானேகள் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு, கண்டதுண்டு, கேட்டதில்லை காட். இது இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுறது. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, பூநக்கி, பூநக்கினா பூவை நக்குகின்றது. பூவை எது நக்கும்? வண்டுகள். பூநக்கிக்கு 6 கால், வண்டுகளுக்கு 6 கால் இருக்கும். பூநக்கிக்கு 6 கால், பூனைக்கு 6 கால், அது முடிஞ்சு போச்சா? அடுத்தது புள்ளினத்துக்கு 9 கால். புள்ளினம்ன்றது மான். மானுக்கு 9 கால்றார். 9 கால்னா கால் அரை முக்கால் அளவு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அப்படி இடத்துல 9 கால் 2 கால், 9 கால் சேர்ந்தது 9 குவார்ட்டர்ஸ். பார்த்தீங்கன்னா 2 குவார்ட்டர்னு வரும். இந்த 2 குவார்ட்டர்ன்றது சொல்லும்போது 2 கால், 9 கால் எவ்வளவு? 2 கால். நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம்? அந்த காலத்தில் பின்ன கணக்கு வாய்ப்பாடு சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கால், 2 கால், அரை, 3 கால், முக்கால், 4 கால் 1, 5 கால் 1 கால், 6 கால் 1.5, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால், அப்படி வரும். அது கால் வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடு சொல்லும்போது 9 கால் 2 கால், 2 கால்னு சொல்றத இவர் அப்படியே 2 கால்னு பிரிச்சுட்டார். புள்ளினம்ன்றது என்ன? புள்ளினம்ன்றது பறவை. புள்ளினம்ன்றது பறவை. புல் தான் பறவை இல்லையா? அதான் புள்ளினம்னா பறவை. பறவைக்கு 2 கால் தானா? பறவைக்கு 2 கால் தானே இருக்கு, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் பூனைக்கு, வண்டுக்கு 6 கால், பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், பறவைக்கு 9 கால் 2 கால், 2 கால் அப்படின்னா. ஆனைக்கு கால் 17 ஆனதுவே. ஆனைன்றத யானை, யானைக்கு கால் 17. 17 கால் பார்த்தீங்கன்னா 4 கால் வரும். நீங்கள் இப்போ அந்த பின்ன வாய்ப்பாட்டில் சொல்லிட்டு வந்தீங்கன்னா 17 கால், 16 கால் 4, 17 கால் 4 கால்னு வரும். 16 கால் 4, 8 கால் 2, 9 கால் 2 கால், 10 கால் 2, 11 கால் 2 முக்கால், 12 கால் 2, 13 கால் 2 முக்கால், 14 கால், அந்த மாதிரி 12, 12, 5 கால் 2, 13 கால் 2 கால், கரெக்டு தானே? 13 கால் 2 கால், 14 கால் 2, 15 கால் 2 முக்கால், 16 கால் 3, அந்த 16 கால் 4, 3 முக்கால், 12 கால் 3, அது 16 கால் 3, 16 கால் 4, 17 கால் 4 கால்னு வரும் அந்த வாய்ப்பாடு, அந்த கால் வாய்ப்பாடு. அந்த கால் வாய்ப்பாடை கரெக்டாக சொன்னால் 1 கால் கால், 2 கால் 2, 2 கால் 3 கால் முக்கால், 4 கால் 1, 5 கால் 1 கால், 6 கால் 1, 7 கால் 1 முக்கால், 8 கால் 2, 9 கால் 2 கால், 10 கால் 2, 11 கால் 2 முக்கால், 12 கால் 3, 13 கால் 3 முக்கால், 3 கால், 14 கால் 3, 15 கால் 3 முக்கால், 14 கால் 4, 17 கால் 4 கால்னு வரும். 17 கால் சேர்ந்தது 4 கால், 17 கால் சேர்ந்தது 4 கால். 4 கால்னு சொல்லும்போது 4 கால்னு சொல்ல மாட்டோம், 4 கால்னு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு? அந்த 4 கால்ன்றத 4ன்ற தனியாக பிரித்து கால் பிரிச்சுறார். 4 கால் தான் அப்படின்றது. அதே மாதிரி புள்ளினத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கால்ன்றது 2 கால். இதில் 4 கால் தான், 4 கால், 4 கால். முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு. இதில் முண்டகம்ன்றது தாமரை. முண்டகம்ன்றது தாமரை. நீளம்ன்றது கோலை மலர்.
கோலை மலர், இதுக்கு பேர் நீலம்னு ஒரு பேர். முண்டகத்தின் தாமரையில தாமரை கொடியில முண்டகம் கோலை பூத்துருக்குமா தாமரையில் மேல. அது கூட நான் கேள்விப்பட்டது உண்டு, அது கூட பூத்தது உண்டு, அதை கூட பார்த்துருக்கேன் நான். ஏன்னா தாமரை குளம்னு அந்த காலத்துல தாமரை குளத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோலை மலர் நடுவில் ஒன்று பூத்துருக்கும். அதான் முண்டகத்தில் மொழி நீளம் பூத்தது உண்டு, முண்டகத்தின் மீது மொழி நீளம் பூத்தது உண்டு. தாமரை குளத்துல இந்த இது கோலை மலரை கூட பார்த்துருக்கேன், பூத்ததுண்டு, கண்டதுண்டு. கேட்டதில்லை கான்னா உங்களை மாதிரி அறிவில்லாத கேள்விகள் கேட்குறாங்களே, அந்த மாதிரி மனுஷால நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நான் யாரையும் கேட்டதில்லை. இந்த மாதிரி கேள்வி கேட்குற மனுஷால நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. தான் கேட்டதில்லை கான் தான். இந்த மாதிரி கேள்வியை நான் கேட்டதில்லை கான் அப்படின்னு கொண்டு முடிக்கிறாரு. எவ்வளோ நல்ல பாட்டு இது. ஒரு இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு பூனைக்கு 6 கால்னு உடனே தடுமாறி அப்படியே நம்மளா தான் என்ன பண்ணுவோம், மயக்கம் வந்துடும். பூனைக்கு எப்படி 6 கால் நம்ம என்ன எப்படி சொல்ல முடியும்? பூனைக்கு 6 கால் வரவே வராது. பூனைக்கு இருக்கிறது 4 கால் தான். என்ன தெரியும், தெரிஞ்சு பூனைக்கு 4 கால்னா இப்போ நம்ம 6 கால் சொல்லு பாடுன்னா எப்படி பாட முடியும்? ஏன்னா இந்த போட்டியிலேயே உங்களுக்கு என்னென்னா அவளை திருப்பி சரி எனக்கு தெரியல நீ பாடுன்னு சொல்ல முடியாது. கேட்டால் அவள் பாடணும்னு அவசியமும் இல்லை. அது மாதிரி இதில் என்ன வேணா கேட்குறது. இது மாதிரி ஒருத்தர் கேட்டாராம், பூனைக்கு 6 கால் பாடு அப்படின்னு. பூனைக்குன்றதை எடுத்துட்டார். அவர் சொன்ன பூனைக்கு 6 கால்னு பாடுனார் இல்லையா, பூனைக்குன்றதை எடுத்துட்டார். பூனைக்கு தானே 6 கால், சரி ஓகே. பூனைக்கு இக்கின்ற வார்த்தை இவர் அப்புறம் சேர்த்துட்டார். அடுத்த வார்த்தை பூனைக்கு இக்கி, பூனைக்கு அப்படி எடுத்துக்கிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் பூனைக்குன்ற அவர் சொன்ன மாதிரியே ஆரம்பிச்சிருது. பூனைக்கு இல்லையா, பூனைக்கு இக்கி 6 கால், பூனைக்கு 6 கால் பாடினாராம். அது மாதிரி ஒரு இது ஒரு பாட்டு, இது ஒரு அருமையான பாட்டு. தேங்க்யூ.